இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்க இந்த வேளையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் இறை சக்தி கொண்டது. ஆமாம், அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் யாரும் தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். நீலக்கடலின் ஓரத்தில் நாகப்பட்டினம் எல்லையில் ஒரு நண்பர் பேரை சொல்லுங்கள். அதிபத்த நாயனார் பிறந்த ஊர் நாகையை அருகில். அவர் யாவும் வச்சுங்க 63 நாயன்மார்களில் ஒருவர். இந்த நாகப்பட்டினம் தெய்வத்துக்கு நிகரான சிறப்பான இடம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த இடத்துல வாழறதே கொடுத்து வச்சுருக்கணும். 63 நாயன்மார்களும் இந்த எல்லையில் பிறந்து வாழ்ந்தவர்கள். அதையும் தாண்டி 18 சித்தர்கள் இதே தமிழ்நாட்டு எல்லையில் நம் நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உண்மை, நமக்கு இறைசக்தி அனைவருக்கும் உண்டு, அதில் மாற்றமும் இல்லை. அதையும் தாண்டி மக்களின் பேரு ஆதரவுடன் நம் சட்டசபை நடந்து கொண்டு இருக்கிறது. அதை வரவேற்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எந்த மாற்றமும் இல்லை. யோகாங்கிறது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. எப்போ இணைப்பு இருக்க ஒருத்தர் திட்டுறதுல யோகா இல்லைங்க. இணைந்து இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், பேசி முடிவெடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் சிறக்கும். நம் நாடு பசுமையான நாடாகும். இதில் எந்த மாற்றம் இல்லை. அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர் நம்மளோட அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஸ்டாலின் அவர்களை வணங்கி இந்த இடத்துல பயிற்சியை தொடர்ற அவர் செய்கிற இதை எதையும் மாறவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மிக்க மகிழ்ச்சியானது. இருந்த போதிலும் ஒரு கடுகளவு ஒரு பிழையை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் என்ன அந்த கடுகளவு? கேரிப்பேக்கை உபயோகப்படுத்த வேண்டாம் என்று ஆட்சியும் சொல்லுகிறது. அதிகாரிகளும் சரியான முறையில் செயல்பட்டு தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லலாம். கேரிப்பேக்கை எல்லா இடத்தையும் அடிக்க முடியவில்லை. எங்கள் யோகாவின் மீட்டிங்கில் நடந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிடவில்லை. 24 மணி நேரத்தில் இந்த கேரிப்பேக்கை நிறுத்த முடியும். அது எப்படி என்று சொல்ல விரும்பி இதை நீங்கள் அதிகாரிகள் அனைவரும் இது குழுவாக தேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அன்பான வேண்டுகோள். எப்படிங்க 4 வீதிகளிலும் கேரிப்பேக்கை யார் பொருள் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு 50 ரூபா ஃபைனுங்க. 24 மணி நேரத்துக்கு கேரிப்பேக்கை நீங்கி விட முடியுங்க என்று அன்பான வேண்டுகோளை வாங்கி எல்லாம் சரியான முறையில் தெரிச்சு எடுத்து நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லி நாம் நாடு பசுமையான நாடாக வேண்டும் சொல்லி பயிற்சிக்கு தொடர்கிறது. இப்பொழுது பயிற்சிக்கு தொடர்றது பாட்டுன்னு சொன்னாலே யாவும் வச்சுங்க, நினைவுலாம் வேறு இடத்துல வந்துடுங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற பாட்டில் தெரிஞ்சுங்க, ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துங்க நண்பா. இந்த பாட்டில் பாருங்கள். இந்த பாட்டில் வச்சு ஒரு வேலை காட்ட போகிறேன். நண்பர்கள் இப்போ தொடர போகிறாங்க. இதெல்லாம் நீண்ட நாள் பயிற்சி எடுத்தால் தாங்க வரும். இதில் ஆனால் வந்துட்டுனா யாவும் வச்சுங்க, வெறும் பாட்டில் தான் டிவி பார்க்குறோம். டிவி பார்க்கும் போது விளம்பரம் ஓடுது. அந்த விளம்பர டயத்தில் இது செஞ்சாலே போதுங்க. இதுக்காக தனி நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். செஞ்சு காட்டுறதை பார்த்து 2 நண்பர்கள் என்ன செய்வாங்க பார்த்துங்க. முதல்ல நீங்கள் உட்காந்துருங்க. எல்லா இடத்துல உட்காடுறீங்க. காலை நீட்டி மூச்சை நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டு பத்மாசனம் போட வேண்டும். யோகான்னு சொன்னால் பத்மாசனம் முக்கியங்க. பத்மாசனம் போட்டு உட்காந்து மறுபடியும் மூச்சை இழுத்து விட வேண்டும். இழுத்து விட்டு இந்த பாட்டிலை கையில் எடுக்க வேண்டும். தவறான எண்ணத்துக்கு செல்ல வேண்டாம். பாட்டிலை எடுத்து இந்த இடத்துல கீழே வச்சு உருட்ட வேண்டும். இப்படி மூச்சை சரியாக செயல்படுத்தும் போது வாழ்வே நலம் வளர்க யோகான்னு பார்க்கலாம். நண்பர்கள் செய்யறதை பார்ப்போம். நீங்கள் தயவு பத்மாசனம் போட வேண்டாம் நண்பா 2 பேரும். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அது போட்டுங்க. பாட்டில் வச்சு உருட்டத்துக்கு முயற்சி எடுங்க. இறைவனை வணங்குங்க. மக்களை இதை வணங்கி கொடுங்க. இது போட்டி அல்ல, பயிற்சி. எவ்வளவு வருதோ அது செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கு மேலே முயற்சி எடுக்கணும். வயிறை லேசாக உள்ளே இடுங்க. உருட்டிக்கிட்டே போங்க. தலையை பூமியை பாருங்க. பூமியை பார்த்து எவ்வளவு முடியுமோ, இல்லைன்னா இதுதான் தரன்னு நினச்சிங்க. இதில் கொண்டு வந்து வைக்க முடியுமான்னு பாருங்க. நெத்தியை இதுக்கே வரல, பரவாயில்ல. தொடர்ந்து இதை மறிக்க 1 2 3 5 முறை செய்ய நல்ல முயற்சி எடுக்கு. சின்ன குழந்தை ஈஸியாக இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெரியவங்க செய்யும் போது தான் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் உடம்புக்கு முதல் டாக்டர் நீங்கள் தாங்க. எந்த மாற்றம் இன்றையும் இல்லை என்று சொல்லி வாழ்கே நலம் வளர்கே யோகா. பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி சின்ன பேச்சு நிறைய இருக்குங்க. பாருங்கள், முயற்சி எடுங்க, நோய் இல்லாமல் வாழுங்க என்று சொல்லி உங்கள் அனைவரிடத்து விரைவில் நன்றி, வணக்கம்.